ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாத்தியார் குப்பம் திரைப்படம் இன்னைக்கு வெளியாகி வெற்றிகரமாக 3வது நாளாக திரளான மக்கள் கூட்டத்தில் மக்களோட ஏகோத்திய ஆதரவோடு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழகம் எங்கும் படம் வெளியீடாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக தென் மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் கதையை இந்த படம் கொண்டிருக்கு. குறிப்பாக கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் இன்றைக்கி அடிப்படையில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க, வேற மத நல்லிணக்கம் உட்பட சமூக கருத்துக்களை உள்ளடக்கிய திரைப்படமாக இந்த படம் உருவாகியிருக்கு. இன்றைக்கி இந்த படத்தை நான் தூத்துக்குடி கிளியோபாட்ரா திரையரங்கில் மக்கள் காலையில் ஒரு 9 மணி காட்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய நடிகருடைய திரைப்படத்திற்கு ஈக்குவலாக அந்த அளவு மக்களுடைய கூட்டமாக இன்னைக்கு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்குறோம். தமிழகம் ஃபுல்லாக வெளியிட்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நல்ல ஒரு ஆதரவு இந்த திரைப்படம் பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எப்போன்னு மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். வாத்தியார் குப்பம் திரைப்படம் வந்து இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை படம் ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாள் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. இன்றைக்கும் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு நிறைய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் அந்த படம் வந்திருக்குது. பல தடங்களை தாண்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இந்த வாத்தியார் குப்பம் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குற அளவுக்கு இந்த படம் இருக்குது. நிறைய பொருளாதார சூழ்நிலையும் பல கஷ்டப்பட்டு தான் அந்த படம் வந்திருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, படத்தோட கதை படம் பண்ண கூட கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் நடிச்சிருக்கிறோம், அதை தாண்டி மக்கள்கிட்ட கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. தூத்துக்குடிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு படம் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய வியாழன் வரைக்கும், திங்கள் செவ்வாய் புதன் முதல் வியாழன் வரைக்கும் மாலை 5 மணி காட்சிகள் நடக்க இருக்குது. மக்கள் கண்டிப்பான முறை கிளியோபாட்ரா திரையரங்கில் மக்கள் கண்டிப்பான முறையில் வந்து இன்னும் ஆதரவு தெரிவிக்கணுங்கிறத கண்டிப்பான முறையில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாரிமுத்து. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ரக்மத் சாஹிப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து 2 வருஷ காலமாக போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வெளியிடுறதுக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிட்டிருக்கோம். இன்றைக்கி தூத்துக்குடியில் கிளியோபாட்ரா தியேட்டரில் போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி இன்னையோட 3வது நாள் படம் ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பெரிய ஸ்க்ரீனில், அதுவும் கிளியோபாட்ராவில் மாஸ் ஸ்க்ரீனில் ஓடுது இந்த படம். அதனால் மக்கள் எல்லாருமே இன்றைக்கி குடும்பத்தோடு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அனைவரும் தூத்துக்குடியுடைய அந்த வட்டார மொழி, அந்த பேச்சு வழக்கு, நம்மளுடைய இதை நம்மளே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊரில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் திருநெல்வேலி ஸ்லாங்கு, தூத்துக்குடி ஸ்லாங்கு, இது இப்படி எல்லாம் கலந்து இந்த படம் வந்து அதுபோக மத நல்லிணக்கத்தையும் பேசுகிற மாதிரி எடுத்துக்காப்புல டைரக்டர், அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதுபோக இந்த படத்தை வந்து ஒரு 150 ரூபா கொடுத்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வாரீங்க அப்படின்னா போர் அடிக்காமல் உங்களுக்கு அடுத்தனுங்கிற மாதிரி அந்த படம் போயிட்டு இருக்கு. அதுபோக இசை, மியூசிக்கு, பாடல் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த நம்ம தூத்துக்குடி இளைஞர் வந்து இந்த வயசில் இந்த அளவுக்கு படம் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாருடைய ஆதரவும் நல்லா இருக்குது. அனைவரும் படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தூத்துக்குடி கிளியோபாட்ரா தியேட்டரில் இந்த படம் வந்து இன்னும் திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் மாலை 5 மணி காட்சிகள் மாஸ் ஸ்க்ரீனில் போட்டுட்ருக்காங்க. அனைவரும் வாங்க. என் பேர் புலவர் முத்துசாமி. நான் இந்த படத்தில் வந்து முதலமைச்சராக நடிச்சிருக்கிறேன். அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு எனது இளவல் ரஹ்மத் சாஹிப் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த படமானது ஒரு ஜனரஞ்சகமான படம், சமுதாய சீர்திருத்த படம். அது மத நல்லிணக்கத்தை சுட்டி காட்டக்கூடிய படம். இது மொத்தத்தில் எடுத்து சொல்ல போனால் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கின்றவர்கள் மிக அரிதானவர்கள். அந்த அரிதானவர்களே எனது தம்பி சாஹிப் அவர்கள் ரொம்ப முதன்மையாக எனக்கு ஒரு மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறார் என்பதை நினைக்கின்ற போது எனக்கு பெருமை 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 அவ்வளவு பெருமை எனது என்னுடைய மனம் பூராவும் நிறைந்து வடிகிறது. இவருடைய திறமைக்கு இந்த படம் எடுத்துக்காட்டு. இவருடைய முதல் படம் என்று யாரும் சொல்வதற்கு முடியாது. அந்த அளவுக்கு இவர் திறமையை எடுத்து காட்டியிருக்கிறார். படத்திலே அடுத்தடுத்து என்ன நிகழ்கிறது என்பதை யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு அருமையான ஒரு இயக்கத்தை இந்த படத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்காகவே இந்த படம் முழு வெற்றியை பெறும். அதுவும் நம்முடைய வட்டார வழக்கிலே இந்த படமானது வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனமானது இந்த வட்டார வழக்கு என்ற சொல்லு அந்த நம்ம தூத்துக்குடி வட்டார வழக்கு என்ன என்பதை மக்களுக்கு புரிய வைக்கிறது. அது நமக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த படமானது முழு வெற்றி பெற்று இன்னும் இவர் பிற்காலத்தில் ஒரு சாகித்ய அகாடமி பெறக்கூடிய அளவிலே உயர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.